மாதவிடாய் சுழற்சியினை விவரிக்கவும். மாதவிடாய் சுழற்சி. வளர்ச்சியுற்ற பெண்ணின் வாழ்வில் மாதவிடாய் சுழற்சி என்பது இரத்தப்போக்கு துவங்கும் நிலையிலிருந்து மீண்டும் இரத்தப்போக்கு ஏற்படும் காலம் வரை நீண்டிருக்கும் இனப்பெருக்க பாதையின் வழியாக இரத்தம் வெளிப்படுதல் இச்சுழற்சியின் முக்கிய நிகழ்வாகும். ஃபாலிகுலார் நிலை அல்லது பெருக்க நிலை 5 முதல் 14 நாட்கள். FSH எனப்படும் ஃபாலிக்கல் தூண்டுதல் ஹார்மோனால் இந்நிலை துவங்கும். இந்நிலையில் ஆண்சுரப்பியின் ஃபாலிக்கல்கள் அளவில் பெரிதாகி வளரும் வேளையிலேயே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனையும் சிறிய அளவில் புரொஜெஸ்டரான் ஹார்மோனையும் சுரக்கிறது. ஈஸ்ட்ரோஜன் தூண்டுதலால் எண்டோமெட்ரியம் எனும் கருப்பை உட்சுவர் புத்தாக்கம் பெறும். இந்நிலையின் முடிவில் FSH நின்றுவிடும். லியூட்டியல் நிலை அல்லது முன் மாதவிடாய் நிலை 15 முதல் 28 நாட்கள். இந்நிலை மாதவிடாய் சுழற்சியின் 14வது நாளில் துவங்கும். LH ஹார்மோனின் விளைவால் கிராஃபியன் ஃபாலிக்கல் உடைந்து அண்ட அணு வெளியேறும். அண்ட அணு வெளியேறிய பின் காலியான ஃபாலிக்கல் கார்பஸ் லியூட்டியம் எனும் நிலையற்ற நாளமில்லா சுரப்பியாக மாறுதல் பெறும். இந்நிலையில் எண்டோமெட்ரியம் கருப்பையின் உட்சுவரிலிருந்து உறிந்து வெளியேற்றம் பெறும்போது அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்படும். இதன் முடிவில் கார்பஸ் லூட்டியமானது கார்பஸ் ஆல்பிகன்ஸ் என்ற வடுவாக அமையும். கருவுற்ற பெண்ணின் கர்ப்ப நிலையை பாதுகாப்பதிலும் கருப்பையின் சுருங்கி விரிதல் தன்மையை நிறுத்தி வைப்பதிலும் புரொஜெஸ்டரான் முக்கிய பங்காற்றுகிறது. கருவுறுதல் இல்லையெனில் கார்பஸ் லியூட்டியம் இறுதியில் முற்றிலுமாக அழிந்துவிடும். மாதவிடாய் நிலை அல்லது மென்ஸ்ட்ருவல் நிலை 1 முதல் 5 நாட்கள். புரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பு குறைந்துவிடும். Please subscribe our channel for more videos and educational contents.